அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் உங்கள் பாலு. தட் மீன்ஸ் பாலு இஸ் பேக். அதாவது இடையில உடல்நலம் மனநலம் சரியில்லாத காரணத்தினால கொஞ்ச நாள் உங்களை சந்திக்க முடியவில்லை, வருந்துகிறேன். மீண்டும் தொடர்வோம். நண்பர்களே, இன்று அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, தமிழுக்கு ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, சஷ்டி திதி, புனர்பூச நட்சத்திரம், சாயங்காலம் மாலை 6:48 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். அப்போது இன்றைக்கி சந்திராஷ்டமம் மத்தியானம் 1:10 இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. அது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரியது சந்திராஷ்டமம். இன்றைக்கி ராகு காலம் என்று சொல்கிறதா இருந்தால் அது காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரைக்கும் இதுவும் செய்வதாக ஆரம்பிப்பதாக இருந்தால் தொடங்கலாம். 9:15 10:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. இன்று நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சட்டை போடுவது நன்மை பயக்கும், மன அமைதியை முன்னிறுத்தும். அடுத்தால தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாதது பச்சை கலர். இன்றைக்கி காலையில் முதலில் சாப்பிடக்கூடியது ஸ்வீட்டு கேசரி பாத். ஸ்வீட் கேசரியை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு எப்பொழுது ஒரு தொந்தரவு இல்லாமல் போவதற்கு அது வழிவகுத்து கொடுக்கும். இப்போது நம்ம இந்த ஜோதிட பாடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அதில் பூராட நட்சத்திரத்தை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். பூராட நட்சத்திரத்திலோட ராசிநாதன் குரு. அதாவது பூராட நட்சத்திரம்னா தனுசு ராசி வருது இல்லையா? அந்த ராசிக்கு உண்டான கிரகம் குரு. அப்போது ராசிநாதன் பூராட நட்சத்திரத்துக்கு குரு. நட்சத்திர நாயகன் சுக்கிரன். இந்த பரணி பூரம் பூராடம் 3 சுக்கிரனோட டாமினேஷன் உள்ளது இல்லையா? அப்போ நட்சத்திர நாயகன் பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் உண்மையே பேசக்கூடியவராக இருப்பார். ஊருக்காக உழைப்பவர், ஊருக்கு உழைப்பவர்னு சொல்லலாம், ஊருக்காக உழைப்பவராகவும் இருப்பார். தாயாரை நல்ல முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவராகவும் இருப்பார். அடுத்தால அரசாங்க தொடர்பு கொண்டவராகவும், தேச சஞ்சாரி, எப்பவும் ஊருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறவராகவும் இருக்கக்கூடும். மற்றவர்களை மகிழ்விப்பதில் வல்லவராக இருப்பார். ஓகே நண்பர்களே, இப்போது நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும்போது தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கே மேசராசிக்காரர்களுக்கு மனது ஒரு நிலையில் இருக்காது, அங்கே இங்கே அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடும். அதே மாதிரி செய்கின்ற தொழில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை. ஏன்னா சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது, பெரிய எதிர்பார்த்த அளவு லாபம் வராதனால இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. உயர்கல்வி பெற நினைப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி சேரும். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடும். அதனால் பலன்கள் எதுவும் கிடைக்காது, பெரிய பலன்கள் கிடைக்காது, பட் பிரயாணம் என்பது ஏற்படக்கூடும். மருந்து செலவு சற்று அதிகரிக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உறவினர்கள் நண்பர்களிடையே சிறு விரோதம் ஏற்படக்கூடும். அதனால் நிதானமாக பேசுங்கள். பிரயாணம் கூட ஏற்படக்கூடும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகின்றது. பொருள் வரவில் கூட சற்று தடங்கள் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் வீணாக கெட்ட பெயர் உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் மிகவும் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றலாம். பொருள் வரவும் செய்தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உடல்நலம் சற்று பாதிக்கப்படக்கூடும்.
கடன் தொல்லைகள் மன நிம்மதியை கெடுத்தாலும் பணவரவு ஓரளவு வந்து கொண்டே இருக்கிறது, பரவாயில்லை. தொழில் மாற்றம் ஏற்படக்கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு முக்கியமாக மும்முரமாக நடைபெறுகிறது. தகப்பனாரின் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படக்கூடும். வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். செய்தொழிலும் ஓரளவு டென்ஷனே உண்டாகின்றது. மன அமைதி சற்று குறைகிறது. ஸ்பெக்குலேஷன், லாட்ரி ஆகியவற்றில் நஷ்டமே அளிக்கும். ஸோ அதை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஆனாலும் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. விரோதிகள் பணிகின்றார்கள், அவர்களோட ஆட்டம் அடங்கி விடுகிறது. குடும்பத்தில் நிலவி வந்த மனத்தாங்கல் அகல்கின்றது. இதுவரை பிடித்திருந்த நோய், வறுமை, கவலை ஆகியவை இன்றைய பொழுது மறைந்து விடுகிறது. செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம் அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபமே வருகின்றது. மூத்த சகோதரர்களுக்கு முன்னேற்றம், அக்காவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. இதில் இதுவரை செய்து வந்த தொழிலில் தேக்கமும் கொஞ்சம் நஷ்டமும் ஏற்படக்கூடும். தனியாரிடமோ அரசாங்கத்தினிடமோ பணிபுரிபவர்களுக்கு வேலை பாதிக்கப்படலாம் அல்லது தகுதி குறைவு ஏற்படலாம். அதாவது டீப்ரமோஷன். காலையில் தட்சிணாமூர்த்தியை வழிவிட்டு வர ஓரளவு தொழிலில் உள்ள மந்த நிலை, தொழிலில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் விலகும். உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து நன்றாக இருக்கிறது. கடன் தொல்லைகள், கவலைகள் அகலுகின்றன. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் நடக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபம் கிடைக்கின்றது. மனோதைரியம் அதிகரிக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. சிறு விபத்து, ஆயுதங்களினால், நெருப்பினால் காயம், பணத்தட்டுப்பாடு ஆகியவை ஏற்படும். நம்ம எதிர்பாராத செலவு ஏற்படுவதனால்தான் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இல்லாவிட்டால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் விரோதமே உண்டாகும். எச்சரிக்கை தேவை. அடுத்து மகர ராசி. நண்பர்களால் உதவி கிடைக்கின்றது. வியாபாரத்தில் கூட நல்ல லாபம். பிரயாணத்தால் அனுகூலம். மூத்த சகோதரர்களுடன் நல்ல உறவு ஆகியவை ஏற்படும். ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைகின்றது. மனமாகாதவர்களுக்கு மனப்பேறு, மக்கள் பேறு உண்டாகக்கூடும். அதே மாதிரி பதவி உயர்வும் ஊதிய அதிகரிப்பும் இருக்கும். அடுத்து கும்பராசி. குடும்பத்தில் நோயின் ஆட்சியே அதிகரிக்கின்றது. செய்தொழிலில் தடங்களும் பொருள் நஷ்டமும் உண்டாகின்றது. மிகவும் எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் நண்பர்கள், உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும் வாய்ப்பு சேருகிறது. மனைவி, மக்கள் ஆதரவு காட்டுகின்றார்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. செலவை மாத்திரம் குறைக்க முடியவில்லை. அடுத்து மீனராசி. மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் போகின்றது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கின்றது. பதவி உயர்வு இருக்கும், கன்ஃபார்ம். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் உண்டாகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.